பகலிலே 2 திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய நாளில் கூட சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொடுத்திருப்பார். திதி துவயம் என்ற பெயரிலேயே பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். திதி துவயம் என்று சொன்னால் துவேன்னு சொன்னால் 2 திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய அந்த திதி துவய நாளிலும் சரி, சூன்ய திதி என்று ஒன்றினை கொடுத்திருப்பார்கள். அந்த சூன்ய திதி நாளிலும் சரி, அதே போல அதிதி என்று கொடுத்திருப்பார்கள். அதித்தின்னு சொன்னா கூட அந்த நாளிலே எந்த விதமான திதிக்கும் முக்கியத்துவம் இல்லை, அது எந்த திதிக்குமே அங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளை கொடுத்திருப்பார்கள். அந்த அதிதி நாளிலும் சரி, இந்த 3 நாட்களிலுமே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சூன்ய திதி ஆகட்டும், திதி துவயம் ஆகட்டும், அதாவது 2 திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய அந்த திதி துவய நாளாகட்டும், அதுபோக அதிதி என்று திதியே இல்லாத நாள் என்று கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த நாளிலும் கூட சுப நிகழ்ச்சிகளை சர்வ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும்.